வணக்கம். தமிழ்நாட்டில் மக்கள் யாரையாவது ஒருத்தவங்கள புதுசாக ஒரு 3வது அணியாக தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான இப்போ நேரம் வந்துருச்சு. மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் இப்போ ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து அதில் யாரையுமே நான் பேச மாட்டேன், மக்களுக்கான செயல்பாடை மட்டும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாபெரும் கூட்டத்தை கூட்டி அதில் இந்தியாவே உலக நாடுகளே உத்து பார்க்குற அளவுக்கு அது செஞ்சார். அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபமான காலத்தில் விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளை குறை சொல்லி அது மூலமாக அவர் பேசிட்டு வர்றது ஒரு ஆரோக்கியமான விஜயோட அரசியலில் இது சரி வராது. ஏன்னு கேட்டால், யாரையுமே குறை சொல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், மக்களுக்கு நான் வந்திருக்கேன், என்னுடைய மக்களுடைய நல்ல பணி என்ன செய்ய போகிறேன். இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக சாராய ஆலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மக்களை ஒரு குடிகாரனாகவே இந்த திராவிட கழகங்கள்லாம் மாற்றிடுச்சு. இதெல்லாம் எப்படி நிப்பாட்ட போகிறோம்? தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் பெரியோர்களெல்லாம் இந்த குடியிலிருந்து எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறோம்? அதெல்லாம் யோசித்து நல்ல திட்டங்களை 2026 விஜய் அவர்கள் கொண்டு வர வேணும். அப்படி கொண்டு வந்தால் தான் மாபெரும் வெற்றியை விஜய் அவர்கள் வெற்றி பெற முடியும். அதை விட்டுட்டு யாரையும் குறை சொல்லி பேசுகிறதுல எந்த வித அர்த்தமே இல்லை. ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் மக்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், இவர் ஜெயிச்சு வந்தால் நம்மளுடைய கஷ்ட காலங்கள்லாம் தீருமாங்கிறதுல தீவிரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ சிந்திங்க விஜய் அவர்களே. அதை விட்டுட்டு யாரையுமே எந்த கட்சியுமே குறை சொல்லி ஆதாயம் தேடுற மாதிரி ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டாம். அது வேஸ்ட். மக்கள் எதிர்பார்க்குறது ஒரு துணிவான ஒரு அரசியல் தலைவரை தான். நீங்கள் துணிவான ஒரு அரசியல் தலைவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியான ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் 2 தீய சக்திகள் தமிழ்நாட்டவே ஆண்டு மக்கள் எல்லாத்தையுமே மூழ்கடித்து இருக்குது. இப்போ நீங்கள் உள்ளே சாதிக்கணும்னா உங்களுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். அது மூலமாக மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்களே, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் யாரையுமே பேசவே இல்லை. எந்த மேடையிலையும் யாரையுமே குறை சொல்லலை. ஏன்னு கேட்டால், ஒருவனை குறை சொல்கிறனால நம்மளுடைய தகுதி கீழே போகுங்கிறதில் அவர் தீவிரமான ஒரு எண்ணத்தில் இருந்தார். எப்பயுமே எல்லா மேடையிலையுமே அவர் மக்களுக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன், இதை மட்டுமே பேசினார். அதனால தான் அனைத்து சமுதாய மக்களும் அவருக்கு மாபெரும் வாக்களித்து 2 முறைகள் ஜெயிக்க வச்சாங்க. அவர் சொந்த ஊரில் அதிகமான மற்ற சமுதாய மக்கள் இருந்தாலுமே வாக்கு பெற்றார். ஏன்னு கேட்டால், அவரோட நேர்மையான ஒரு தேசிய தலைவராக இருந்தனால தான். அவரை மாதிரி தலைவர்களெல்லாம் நீங்கள் பின்பற்று உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுத்து சென்றால் மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற முடியும். நன்றி, வணக்கம்.